என் செல்ல குழந்தையே, சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். அப்படியானால் நாளைய சஷ்டியினுடைய விடியலில் உன்னை தேடி பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்ற அதிர்ஷ்ட செய்தியை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதுதானே அர்த்தம். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த தாயிடமிருந்து உனக்கு பெற்று கொடுக்கும் நல்ல நேரம். எப்பொழுதும் உன் வசமாகும் இந்த அதிர்ஷ்ட நேரம். இதனை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு எளிதாக நினைத்து நீ கடந்து விடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எதை சொல்லி கொடுப்பதாக இருந்தாலும் இதிலிருந்து நீ சரியாக புரிதல் கொண்டு உனக்கான நேரங்களையும் உனக்கான தருணங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பதனை மறக்காதே. நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதையும் நினைத்து கலங்காமல், தேவையில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாமல், உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தை உன் வசமாக்கிவிட உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாமும் நீ சரியாக செய்து விட்டாலே அது போதும். மனது எப்பொழுது எல்லாம் குழப்பமடைகின்றதோ, மனது எப்பொழுது எல்லாம் வேதனை அடைகின்றதோ, அந்த நேரங்களில் எல்லாமும் எப்பொழுதும் உனக்கான அன்பை கொடுக்க வரும் இந்த வராகி இனியும் உனக்காக முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் நடக்கத்தான் போகின்றது. நான் இருப்பதை உனக்கு நான் நிச்சயமாக தெளிவுபடுத்தத்தான் போகின்றேன். இத்தனை காலமும் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ ஏங்கி தவித்தது எல்லாமும் போதும். இனியும் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவும் என் பிள்ளை நீ மனம் பதற வேண்டாம். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை நான் நடத்திடுவேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன். யார் என்ன சொன்னாலும் நீ இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து கொண்டு இங்கு பதறிக்கொண்டும் இருக்காதே. சுற்றி இருந்து உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு உடனிருந்து எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனையிலும் நீ முழுமையடைய வேண்டும். தேவையில்லாததை எல்லாம் நினைக்காதே. பஞ்சமி இரவில் உன் தாயானவள் என்னை மட்டும் நீ நினைத்து விட்டால் போதும். உன் தாயின் அன்பை என்னவென்று புரிந்து கொள்ள நீ நினைத்து விட்டால் அது போதும். அம்மா எந்த நிலையிலும் உனக்கு துணையிருக்கும் இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உனக்கு நான் என்ன கொடுக்க யோசித்தாலும் அதை எல்லாமுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே. நான் இருந்து தருவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ முழுமையடைய செய்ய வேண்டும். யார் என்ன சொன்னாலும், உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் அதையெல்லாமும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையிலும் நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை அன்பையும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று தந்துவிட உனக்கு தயாராக இருக்கின்றேன். நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல மாற்றங்களையும் நான் எப்பொழுதும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் இனி உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்.
பலவிதமான திருப்பங்களை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நம் தாயின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு நடக்கும் என்பதுதானே உன்னுடைய முழுமையான புரிதலாக இருக்கும். என் குழந்தையே, எது நடந்தாலும் நமக்கு எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முழுமையாக கிடைக்கும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நான் அத்தனையிலும் உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுப்பேன். உன்னை நான் என் கரத்தில் வைத்து எப்பொழுதும் பாதுகாப்பாக ஒவ்வொரு இடங்களுக்கும் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். தவறான பாதையில் நீ பயணித்து விடக்கூடாது என்பதில் நான் முழு கவனத்தோடு இருக்கின்றேன். நீ செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நீ செய்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீ எந்த நிலையிலும் எதையும் தொலைத்து விடக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் எதுவென்றாலும் அதில் நீ உன்னை யாரென்று புரிந்து கொள்ள உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. ஆசைப்படுகின்றோம், ஆனால் அது நடக்கவில்லை என்று என் குழந்தை நீ நினைத்து வருத்தப்படுகிறாய் அல்லவா? நாம் விரும்பியது எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்குகிறாய் அல்லவா? இனிமேலும் இதற்கெல்லாம் நீ கலங்க வேண்டாம். உன்னை தேடி நான் வந்துவிட்ட பிறகு இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த நிலையிலும் கை கொடுத்து உதவும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் நமக்காக என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாமல் எதையும் யோசித்து நீ வருந்தாதே. உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்கத்தான் இங்கு பலரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை காயப்படுத்தவும் கண்ணீர் சிந்த வைக்கவும் இங்கு பல முயற்சிகள் நடக்கிறது. இதையெல்லாமும் தாண்டி நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை தருகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எதிர்பார்த்த நிலையில் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதையும் குறிப்பாக உன் தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கென சொல்லிக் கொடுக்கும் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருவதை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே குழப்பமடைந்து நிற்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் நாம் கலங்கி நிற்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்கும் இந்த மனிதர்கள் எல்லாமும் ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு நிச்சயமாக அவர்களினுடைய உண்மையான குணத்தை உனக்கு காண்பிப்பார்கள். நீ வளர்ந்து வர வர அவர்கள் யாரென்று உனக்கு தெரிய வரும். அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று அப்பொழுதுதான் உனக்கு தெரிய வரும். நீ சர்வசாதாரணமாக இவர்களை எண்ணி விடாதே. சர்வசாதாரணமாகவெல்லாம் இவர்களை நீ நினைத்து விடாதே. எதையும் சுற்றி இருந்து உனக்கு உருவாக்குகிறோம் என்பதற்காக இவர்கள் நல்லவர்களாகிவிட முடியாதல்லவா? தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்து கொண்டிருப்பதை ஒரு நாளும் இந்த தெய்வத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொழுதும் இதனை இந்த தெய்வத்தால் நிச்சயமாக என்னவென்று நாம் உணர்ந்து கொள்ளவும் முடியாது. நல்லதை நடத்த ஒருவருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க எப்பொழுதும் சந்தோஷத்தை உருவாக்கி தர வேண்டும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி
உனக்கு இதுவரையிலும் சொல்லித்தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருந்தாயானால் இனி உனக்கு நடப்பது என்னவென்பதனையும் நீ கவனித்திருப்பாய். இந்த வாழ்க்கை எந்த எல்லை வரை செல்லும், எதுவரையிலும் நம்மை அழைத்து செல்லும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய். நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நினைத்ததை எல்லாமும் நினைத்தது போல உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே சர்வசாதாரணமாக நீ நினைக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் உனக்கென ஒரு துணை இருக்க நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கான நேரங்களில் நான் எப்பொழுதும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். யாரும் எதையும் நமக்கு செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்று சொல்லி நீ பதற வேண்டாம். உனக்கென்று நான் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக என் குழந்தைக்கு நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். மனநிறைவோடு என் பிள்ளைக்கு எதையும் நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். சுற்றி நடப்பது என்னவென்று அம்மா சொல்லும் பொழுதாவது என் பிள்ளை அதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் தன்னை காப்பாற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாராக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரம் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் உனக்குள்ளேயே பல தெளிவுகளும் பிறக்கிறது என்பதனை மறக்காதே. உன்னால் முடியாது என்று நினைத்த பல காரியங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உன்னால் செய்ய முடிகிறது. இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் என்ன திறமைகள் இருக்கிறது என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனியும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்காமல் போகாது. அதிர்ஷ்டத்தை உனக்கு தராமல் போகாது. யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை அடிபணிந்து நிற்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களில் முழுக்க முழுக்க நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றும் உனக்கென கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி நிற்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதிர்கொள்ளும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது என்று சொல்லி எதையுமே இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ உன்னுடையதாக வைத்து கொள்ளாதே. எது வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதை எல்லாமும் நாம் அப்படியே இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கிவிட வேண்டும். எதையுமே நாம் அவ்வளவு எளிதில் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதையே நடத்துகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி எந்த நேரமும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து விடலாம். நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு வெற்றியை தந்து விடலாம். அதனால் எப்பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாம் நினைத்து இனி ஒரு நொடி பொழுதிலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, திடீரென்று இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது எனும் பொழுது அதை எங்கிருந்து வருகிறது, யார் நமக்கு கொடுக்கிறார்கள் என்று எல்லாம் யோசித்து இனி ஒருபொழுதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே.
உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் நிற்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு இந்த வராகி தினம் தினம் உன்னை தேடி வருகின்றேன். ஏதாவது ஒரு நிலையில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எதிலுமே என் குழந்தை நீ விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதிர்வரக்கூடிய இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு இனிமேல் எந்த வகையிலும் சோதனைகள் இல்லை. நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் உனக்கான கஷ்டங்களோ கவலைகளோ இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் பிள்ளை நீ எதற்கும் வருந்தி கொண்டிருக்காதே. பல வேதனைகளை கொண்டு நீ கலங்கி கொண்டிருக்காதே. உன்னை சுற்றிலும் நான் நடத்துவதை இனி எப்பொழுதும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள். உனக்காக நான் வரும்பொழுது இனி எந்நாளும் என் பிள்ளை உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். வராகி இருக்கும் இடம் எப்பொழுதும் சந்தோஷத்தின் பிறப்பிடம். நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் உன்னோடு உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரையும் எதையும் எப்பொழுதும் நினைத்து நாம் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷப்படு. உன்னால் முடியும் என்பதனை நம்பு. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நீ கலங்கி கொண்டிருந்ததை எல்லாமும் இனிமேல் விட்டுவிட்டு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக தெளிவுபடுத்தினால் அது போதும். தேவையில்லாதது எதையும் இனிமேல் யோசித்து கொண்டு நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்க வரும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கு வெற்றி என்றால் என்ன, உனக்கான சந்தோஷம் என்றால் என்ன என்பதனை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகி நினைத்தது எல்லாமும் உனக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம். நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும். நீ விரும்புவது எல்லாமுமே உனக்கு மேலும் பல சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் நீ முன்னேறி கொண்டிரு. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் தவிர்க்காமல் நீ வாழ்ந்து கொண்டிரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும். நீ விரும்பியதற்கு உனக்கு இன்னமும் எத்தனை முயற்சிகளை செய்ய வேண்டுமோ என்று நீ கலங்கி இருந்ததை எல்லாம் தாண்டி எல்லாமும் உனக்கு நடக்கும் என்ற நன்மையை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாததை எல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்காதே. எப்பொழுதும் உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா? இனி எதற்குமே என் குழந்தை எந்த இடத்தில் நீ வருந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. உன்னை தேடி நான் கொடுப்பது இனி உனக்கான நேரத்தை
உன் வசமாக்குவது என்று உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு ஏற்றது போல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் இது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி சொன்னது போல பஞ்சமி இரவில் உன்னோடு பேசுகின்ற இந்த தாயின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டிருப்பாயானால் வளர்ப்பிறை சஷ்டியின் விடியலில் பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வருவதில் உனக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் வேண்டாம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.